ஹாய் காய்ஸ், நான் ரொம்ப நாளாக இந்த வீடியோ போஸ்ட் பண்ணலான்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் எனக்கு டைமே கிடைக்கல. ஸோ இந்த வீடியோ நாங்கள் போயிருந்த 10 டேஸ் சைனா ட்ரிப் பற்றி தான். ஸோ நாங்கள் சைனா சவுதர்ன் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட் பினாங்கில் இருந்து குவாங்சோ வரைக்கும் எடுத்தோம். ரிட்டன் ஃப்ளைட் டிக்கெட் வித் லக்கேஜ் டோட்டலி 1 person 1400 சம்திங் வந்துச்சு. ஸோ நாங்கள் மொத்தம் 10 டேஸ் எங்கே போயிருந்தோம்னாக்கா குவாங்சோ அண்ட் கொயிலினுக்கு தான் போயிருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் டே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா குவாங்சோவுக்கு வந்தோடனே முதல்ல நாங்கள் ஸ்பீட் ட்ரெயின் எடுத்து கொயிலினுக்கு தான் வந்திருந்தோம். ஸோ குவாங்சோவில் இருந்து கொயிலினுக்கு ஸ்பீட் ட்ரெயினில் ஆல்மோஸ்ட் 500 kilometers 2 hours and 10 minutes வந்துச்சு. நீங்கள் இந்த ஸ்பீட் ட்ரெயின் டிக்கெட் ரயில்வே 12306 அப்படின்ற ஒரு சைனா ஆப்பில் நீங்கள் வாங்கலாம். ட்ரஸ்டபிள் ஆப். ஸோ இந்த ஆப்பில் நீங்கள் எங்கெங்கே போகிறீங்க அக்ராஸ் சைனா எல்லாமே நீங்கள் இதில் புக் பண்ணலாம். பேமெண்ட் யூ கேன் யூஸ் டச் அண்ட் கோ ஆர் அலிபே. ஸோ எங்களுக்கு இந்த குவாங்சோவில் இருந்து கொயிலின் ஜேர்னி டோட்டலி 150 renminbi வந்துச்சு. அதாவது அரௌண்ட் 70 to 80 ringgit. கைஸ், இப்போ இந்த ட்ரெயின் எவ்வளோ ஸ்பீடில் போகும்னு சொல்லுங்கள். இந்த ட்ரெயின் ஸ்பீட் ஓவரால் அரௌண்ட் 230 km/h ஓடிட்டு இருந்துச்சு. இருந்தாலும் இந்த ட்ரெயின் அவ்வளோ ஸ்பீடாக ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதுவுமே ஃபீல் ஆகாது. அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அலாங் திஸ் ஜேர்னி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக அந்த வியூ அவ்வளோ அழகாகவே இருந்துச்சு. ஓகே, நீங்கள் குவாங்சோவில் இருந்து எங்கே நீங்கள் அந்த ட்ரெயின் எடுக்கணும்னாக்கா குவாங்சோ சவுத் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. ஸோ அங்கேருந்து தான் நீங்கள் கொயிலினுக்கு இந்த ட்ரெயின் எடுக்க முடியும். ஸோ அங்கே ஈவன் நீங்கள் ஹாங்காங்க்கு கூட நீங்கள் ட்ரெயின் எடுத்து போகலாம். ஹாங்காங்க்கு வெறும் 1 hour ஜேர்னி தான். ஸோ இப்போ நம்ம கொயிலின் ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. ஸோ இறக்கி விட்டானே நம்ம இந்த பிளாட்ஃபார்மில் இருந்து வெளியாகிற வரைக்கும் அவங்க ட்ரெயின் எடுக்க மாட்டாங்க. ஸோ கொயிலினுக்கு முதல்ல வந்தன் மீ தான் நாங்கள் சாப்பிட்டோம். அவ்வளோ நல்லா இருந்துச்சு, உரப்பாக இருந்துச்சு. அண்ட் தென் வந்தோடனே நாங்கள் போன இடம் ரீட் ஃப்ளூட் கேவ். ஒரு ரொம்ப அழகான கேவ்னு சொல்லலாம். ஒரு 1 hour ஜேர்னி நாங்கள் உள்ளுக்கு போயிருப்போம். ஸோ இதில் 2 செக்ஷன் இருக்குது. ஸோ அந்த 2 செக்ஷனுமே பார்த்து முடித்தோம். ரொம்ப அழகான ஒரு கேவ். ஸோ அதுக்கு ஒரு டூர் கைட் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த டிக்கெட் எல்லாமே நீங்கள் கவுண்டர்லேயே வாங்கிக்கலாம். ஸோ டோட்டலி அரவுண்ட் ஒரு ஆளுக்கு நாங்கள் 2 செக்ஷன் போனதுனால ஒரு 70 to 80 ringgit வந்துச்சு. ஸோ நீங்கள் உள்ளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க டூர் கைட்டோட அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. பட் சைனீஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு புரியலனாக்கா கூட பரவாயில்ல. ஏன்னா அது உள்ளுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. உங்களுக்கு டூர் கைட் பேசுறது கூட கேட்குறதுக்கு டைம் இருக்குமா இல்லையான்னு தெரியல. ஸோ அது வியூவை தான் நீங்கள் ரசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ அதோட லைட்டிங் எஃபெக்ட்லாம் ரொம்ப அழகாக கொடுத்துருந்தாங்க. ஸோ ரொம்பவே ஒரு சில்லிங்கான ஒரு மூமெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அந்த 1 hour நீங்கள் நடக்கிறதே உங்களுக்கு தெரியாது. ஸோ ரொம்ப சீக்கிரமாக உங்களுக்கு இந்த 1 hour முடிஞ்ச மாதிரி ஃபீலாக இருக்கும். ஸோ அந்த டயர்ட் எதுவுமே இல்லை. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு கேவ் உள்ள அந்த எக்ஸ்ப்ளோரேஷன் பிடிக்கும் அப்படின்னாக்கா நீங்கள் தாராளமாக இந்த ரீட் ஃப்ளூட் கேவ்க்கு போகலாம். இன்றைக்கி ரொம்ப டயர்டாக இருந்ததுனால எங்கள் ஜேர்னியை நாங்கள் ரொம்ப ஸ்லோவாக தான் முடித்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு எங்கே வந்தோம்னாக்கா சன் அண்ட் மூன் பக்கோடாவுக்கு வந்தோம். ஸோ வரும்போது நைட் ஆச்சு. ஸோ கொஞ்சம் எல்லாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஹோட்டலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்தோம். பக்கோடா முன்னுக்கே ஒரு ஃபேமஸான ஸ்ட்ரீட் இருந்துச்சு, சங்யாங் பெடஸ்ட்ரியன் ஸ்ட்ரீட். ஸோ இங்கே நீங்கள் ஷாப் பண்ணலாம். ஸோ உங்கள் சவீனியர்ஸ் எல்லாமே இங்கே வாங்கலாம். நீங்கள் பார்கெயின் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு விலை குறைவாக கிடைக்கும். ஸோ டூரிஸ்ட் அட்ராக்ஷன் இடத்துல தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க. எல்லாமே கொஞ்சம் விலையாக இருக்கும். இங்கே வாங்குறது பெட்டர். ஸோ கொஞ்சம் நாங்கள் பார்கெயின் பண்ணி எங்களுக்கு விலை குறைவாக கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் இங்கேயே நாங்கள் டின்னரும் சாப்பிட்டுக்கிட்டோம். நிறையா ஸ்ட்ரீட் ஃபுட் எல்லாமே ட்ரஸ்டபிள் தான். ரொம்ப நல்லா இருந்துச்சு அதோட ஃபுட் எல்லாமே. ஸோ இங்கே வந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக இந்த ஐஸ்கிரீம் அப்புறம் இவங்களோட இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்பவும் சீப்பாகவும் இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே காலையிலே எங்கே கிளம்பி போனோம் அப்படின்னாக்கா கொயிலின் லீ ரிவருக்கு தான் வந்து போனோம். இந்த லீ ரிவரை நீங்கள் கண்டிப்பாக வந்து ஷங்கரோட ஐ படத்தில் பார்த்துருப்பீங்க அந்த ஒரு சாங்கில். ஸோ அந்த இடம் தான் இது. ஸோ இதோட பேக்கேஜ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் தங்கின ஹோட்டல்லே வந்து அங்கே வந்து ஒரு டூரிஸ்ட் கைட் வந்து இருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்டே வந்து நாங்கள் புக் பண்ணியாச்சு. டோட்டலி வந்து எங்களுக்கு வந்து 1 பர்சனுக்கு வந்து ஒரு 200 மலேசியா ரிங்கிட் வந்துச்சு. இந்த 200 ரிங்கிட் வந்து என்னன்னாக்கா இந்த லீ ரிவர் க்ரூஸ் இன்க்ளூடிங் நம்ம அந்த பெம்பு ராஃப்டிங்க்கெலாம் வந்து கூட்டிகிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் வந்து நைட் வந்து ஒரு ஷோ இருக்குது. அந்த ஷோவுக்கும் வந்து டிக்கெட் எல்லாமே சேர்த்து தான் வந்து இந்த ப்ரைஸ். ஸோ இந்த க்ரூஸ்க்கு வந்து நீங்கள் போகும்போது அந்த பேக்கேஜில் வந்து எந்த ஒரு லஞ்சும் பிரேக்ஃபாஸ்ட்டும் வந்து தர மாட்டாங்க. ஸோ காலையிலேயே வந்து நீங்கள் ஹோட்டலில் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறது பெட்டர். எடுத்தோன்னா நீங்கள் லஞ்ச் வந்து நீங்கள் பேக் பண்ணிக்கலாம். ஏன்னா போகிற வழியில் அவங்க கூட்டிகிட்டு போன அந்த ரெஸ்டாரண்ட்டும் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. அதோட சாப்பாடும் வந்து ஒர்த்தாக இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து லஞ்ச் வந்து ஸ்கிப் பண்ணலாம். அப்படி இல்லைனாக்கா அங்கே ஒரு வில்லேஜ் அந்த மாதிரி இடத்துக்கு போனோன்னு நீங்கள் வந்து அங்கே உள்ள சாப்பாடு வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். பட் அவங்க ஸ்டாப் பண்ணுற இடத்துல வந்து நீங்கள் வாங்கி சாப்பிட்டீங்கனாக்கா ரொம்ப விலையாக இருக்கும். ஸோ இது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2 hours ஜேர்னின்னு சொல்லலாம். ஸோ இந்த லீ ரிவர்லேருந்து யங்ஷோ ரிவர் வரைக்கும் வந்து இது போகும். ஸோ இந்த ஜேர்னி ஃபுல்லாகவே வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக காமாக ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்குள்ள வெதரை பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே ஹாட்டாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் 1 வீக் வர முன்னுக்கு வெதர் செக் பண்ணும்போது 37 டிகிரி செல்சியஸில் இருந்துச்சு. இப்போ நாங்கள் நின்று இருக்கிறது கூட ஆக்சுவலி ரொம்ப சரியான வெயில் தான். ஒரு 34 டிகிரி செல்சியஸ் இருக்கும். எவ்வளோ வெயிலாக இருந்தாலும் இந்த ரூஃப் டெக்கில் வந்து கண்டிப்பாக வந்து இந்த பியூட்டிஃபுல் சீன்ஸை வந்து நீங்கள் பார்க்கணும். அவ்வளோ லவ் பண்ணுவீங்க. இந்த சீனுக்கு முன்னாடி அந்த ஹாட்டான வெயில் ஒன்றுமே இல்லை. என் தலையில் இருக்கிற ஃப்ளவர் பார்த்தீங்கன்னாக்கா நிறையா பாத்தி வந்து நீங்கள் பஸ் விட்டு இறங்கினோடனே இந்த லீ ரிவர் க்ரூஸ் ஏறுற முன்னுக்கு விற்றுருப்பாங்க. வெறும் 5 RMB தான், அதாவது ஒரு 3 ringgit தான் வரும். ஸோ மறக்காமல் வாங்குங்க. அவங்க வாங்குற வரைக்கும் உங்களை உதவே மாட்டாங்க. வாங்கிடுங்க, இட்ஸ் ஓகே. நெக்ஸ்ட் இந்த லீ ரிவர் க்ரூஸோட ஸ்டாப் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த 20 RMB காசில் இருக்கிற அந்த பேக்ரவுண்ட் சீனிக் வியூ தான். ஸோ அங்கே தான் நம்ம வந்திருக்கிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே சில லேடிஸ்லாம் வந்து இந்த பேர்ட் வச்சுக்கிட்டு அது கூட வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்து சேல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஆக்சுவலி இது பேர்ட் தான். நீங்கள் விக்ரம் வந்து இந்த பேர்ட் வந்து கையில் வச்சுருந்த அந்த சாங்கில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த பேர்ட் கூட வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு 10 RMB வந்து கேட்டாங்க. அதாவது ஒரு 6 to 7 ringgit வரும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா நீங்கள் வந்து வாங்கி அந்த பேர்ட் கூட வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் வந்து பெம்பு ராஃப்டிங்க்கு போனோம். ஸோ இந்த லீ ரிவர் க்ரூஸே வந்து ஒரு ஹாஃப் டே வந்து எங்களுக்கு வந்துருச்சு. அதாவது காலையிலேருந்து ஒரு 5 o'clock ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்ட்டுன்னு தெரியாமல் நாங்கள் வந்து இந்த சென்லி சானுக்கு வந்து நாங்கள் போயிருந்தோம். சென்லி ஜங்ஷன் சன்செட் பார்க்குறதுக்கு. ஸோ 50 RMB ஒரு ஆளுக்கு வந்து வாங்கினாங்க. அதாவது ஒரு 25 ringgit கிட்ட. ஸோ ஆக்சுவலி இது ரொம்ப ஒர்த்தான ஒரு வியூ. நாங்கள் அங்கே இறங்கி ஒரு ஹோட்டலில் போயிட்டு அவங்கக்கிட்ட தான் வந்து இந்த பேக்கேஜ் வந்து எடுத்தோம். ஸோ நம்மளை வந்து ஒரு வேனில் வந்து கூட்டிகிட்டு போவாங்க இந்த ஒரு மலைக்கு. ஸோ ரொம்ப ஒர்த்தான ஒரு வியூ. ஸோ லீ ரிவர் க்ரூஸோட பஸ் வந்து எங்களை வந்து ஒரு டவுன் ஏரியா, அதாவது யங்ஷோவோட டவுன் ஏரியாவில் வந்து ஸ்டாப் பண்ணிச்சு. ஸோ நாங்கள் அங்கேயே இறங்கிட்டோம். எங்கே ஹோட்டல் இருக்கோ அங்கே வந்து பார்த்து இறங்கிட்டு ஸோ இந்த ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு
நாங்கள் வந்து அவங்கக்கிட்ட என்னென்ன பேக்கேஜ் இருக்குது ஒரு டெம்பரரிக்கு அப்படின்ட்டுன்னு கேட்கும்போது அப்போ இந்த ஒரு பேக்கேஜ் வந்து இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு பார்த்தோன்னே வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இது ரொம்ப சடனான ஒரு பிளான் தான். இது ஆக்சுவலி வந்து என்னோடய ஐட்டனரியிலேயே வந்து இல்லை. ஸோ நாங்கள் இதை பிளான் பண்ணி போனோம். சடனாக பிளான் பண்ணாலும் சீரியஸ்லி நம்புங்க, இது அவ்வளோ ஒர்த்தான ஒரு வியூ. இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹைக்கிங்லாம் தேவையில்ல. ஒரு 5 மினிட்ஸ் தான் வந்து நீங்கள் சில ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கணும். ஸோ சன்செட் பார்த்து முடித்தோடனே நாங்கள் எங்கே வந்தோம்னாக்கா லியூசான்ஜி இம்ப்ரெஷன் ஷோவுக்கு தான் வந்து வந்திருந்தோம். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த டிக்கெட் ப்ரைஸும் வந்து இன்க்ளூடட் எங்கள் பேக்கேஜில் இருக்குது. ஸோ அந்த ஹோட்டல் அந்த டூர் கைட்டையும் வந்து எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ ஈஸியாக இருந்துச்சு. இந்த டிக்கெட் ப்ரைஸ் வந்து நீங்கள் க்ளூக்லையோ இல்லை வேறு எங்கே வாங்கினாலும் ஆக்சுவலி வந்து எக்ஸ்பென்சிவ் தான். இந்த பெஸ்ட் பேக்கேஜ் வந்து அவங்க ஆஃபர் பண்ணாங்க ஆக்சுவலி அந்த ஹோட்டலில் இருக்கிற அந்த டூர் கைட். ஸோ அவங்கக்கிட்டே வந்து நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். ஆக மொத்தத்தில் வந்து இந்த ஷோ வந்து எங்களுக்கு புரிஞ்சிச்சோ இல்லையோ, ஏன்னா சைனீஸ் தெரிஞ்ச எனக்கே வந்து புரிய ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா அவங்க ஃபுல் வந்து அந்த பதிச்ச சாங் எல்லாமே வந்து சைனீஸ் லிட்ரேச்சரில் தான் வந்து பதிச்சாங்க. ஸோ ஆக்சுவலி புரியறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஈவன் நேட்டிவே வந்து கேட்டாங்க, நீங்கள் இந்த ஷோ வந்து பார்க்குறீங்களா, உங்களுக்கு புரியுதா அப்படின்ட்டுன்னு. ஸோ சத்தியமாக புரியல தான். பட் இருந்தாலும் நான் வர முன்னுக்கு லியூசான்ஜி யார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பற்றி ஒரு ரிசர்ச், ஒரு குட்டி ஸ்டோரியை வந்து நான் படிச்சிட்டேன். இவங்களோட லவ் ஸ்டோரி வந்து ஆக்சுவலி நீங்கள் படம் பார்த்துருந்தீங்கன்னாக்கா விக்ரம் வந்து இவங்களோட லவ் ஸ்டோரியை வந்து சொல்லியிருப்பாங்க, மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஷோ வந்து ஆக்சுவலி வந்து அவங்களோட லவ் ஸ்டோரியை பற்றி தான். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் இந்த ஷோ பற்றி என்னன்னாக்கா, இந்த ஷோ வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா சங் யீமோன்னு ஒரு ஃபில்ம் மேக்கர் தான். ஸோ அவர் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு டைரக்டர். நீங்கள் வந்து த கிரேட் வால் அப்படின்னு ஒரு ஹாலிவுட் படம் பார்த்துருந்தீங்கனாக்கா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த படம் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த படத்தோட டைரக்டர் தான் வந்து இந்த ஷோவோட டைரக்டருமே. இந்த ஷோ வந்து ஆல்மோஸ்ட் 1 hour தான். பட் இருந்தாலும் அவங்க இதில் ஒர்க்ஸ் பண்ண எஃபர்ட், அவங்க கொடுத்திருந்த அந்த லைட்டிங், இதெல்லாமே வந்து இந்த டிக்கெட் வந்து ரொம்ப ஒர்த்துன்னு தான் வந்து நான் சொல்லுவேன். உங்களுக்கு ஒன்றும் புரியலைனாலும் அந்த ஷோ வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னாக்கா, இந்த ஷோ தாட்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஷோவோட ஆக்டர்ஸ் மட்டுமே வந்து மொத்தம் 600 பேர் வந்து ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஷோ வந்து நடக்கிறதே வந்து ஒரு ஓப்பன் பிளேஸில். ஸோ அதோட பேக்ரவுண்ட் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த லீ ரிவரில் தான் வந்து இந்த ஷோ வந்து நடத்துகிறாங்க. ஸோ பேக்ரவுண்ட் ஃபுல்லாகவே வந்து அந்த மலைகள்லாம் வந்து இருக்கும். ஸோ ஒரு ஓப்பன் பிளேஸில் தான் வந்து இந்த ஷோ வந்து அவங்க செய்கிறாங்க. ஆக்சுவலி வந்து நாங்கள் சன்செட் பார்க்க போயிருந்தனால அந்த மலையிலேருந்து இறங்குறதுக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக ஆயிடுச்சு. ஸோ அந்த இடத்துல வந்து ரொம்ப ஜாமாக இருந்துச்சு. ஸோ லேட்டானனால இந்த ஷோவுக்கு வந்து ஒரு 15 மினிட்ஸ் லேட்டாக தான் வந்தோம். அந்த 15 மினிட்ஸ் வந்து லேட்டாக ஆகியிருந்தாலும் வந்து ரொம்பவே நாங்கள் வந்து ஆக்சுவலி வந்து ரிக்ரெட் பண்ணோம், ஐயோ லேட்டாக வந்துருச்சுன்ட்டுன்னு. ஏன்னா அதோட இஃபெக்ட்லாம் வந்து நிறையா வந்து நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். ஏன்னா அதோட இஃபெக்ட்லாம் வந்து ஒன்று வந்து வேர்ட்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சுவலி இந்த ஷோவோட எண்டிங். ஸோ இந்த ஷோவுக்கு வந்து டோட்டலி எத்தனை பேர் ஒர்க்ஸ் பண்ணியிருக்கிறாங்களோ அத்தனை ஆக்டர்ஸும் வந்து வருவாங்க. ஸோ இதுலேயே நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ பேர் வந்து ஆக்சுவலி இந்த ஷோவுக்கு வந்து ஒர்க்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஷோ முடிஞ்சோடனே நாங்கள் திரும்பி கேப் புக் பண்ணி யங்ஷோலேருந்து திரும்பி கோயிலின் ஹோட்டலுக்கு வந்து போயிட்டோம். ஸோ டோட்டலி வந்து ஒரு 45 மினிட்ஸ் வந்துச்சு. ஸோ நான் எங்கள் கூட பேக்கேஜ் புக் பண்ண ஆளுக்கிட்டே வந்து நாங்கள் வந்து கேப் பேசிட்டோம். எங்களுக்கு இது தனியாக வந்து ஒரு 70 RMB வந்துச்சு. அதாவது ஒரு மலேசியா ரிங்கிட் 50 கிட்ட கேப் புக் பண்ணுறதுக்கு. ஸோ கேப் வந்து நீங்கள் எங்கே புக் பண்ணலாம் அப்படின்னாக்கா டிடி அப்படின்ற ஒரு ஆப்லேயும் வந்து நீங்கள் புக் பண்ணலாம். அது வந்து ஒரு கிராப் மாதிரி. பட் வந்து நாங்கள் வந்து ஹோட்டலோட அந்த கேப் டிரைவரையும் வந்து நாங்கள் புக் பண்ணியாச்சு. ஸோ நாங்கள் தங்கின ஹோட்டல் பார்த்தீங்கன்னாக்கா 1 night வந்து 100 ringgit தான் வேர்ட் ஸ்டே.
ஸோ நாங்கள் இன்னும் எங்கெங்கெல்லாம் வந்து சைனாவில் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் 2ல வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ மறக்காமல் என்னோட பார்ட் 2 வீடியோ வந்து ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.